இந்த பெண்கள் உரிமை தொகைன்னு மொத்தமாக ஒரு 5000 போட்டிருக்காங்கல்ல, அது பெண்கள் மீதான அக்கறையா இல்லை வேற ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரணம் அக்கறைன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்து மகனை உட்கார வைக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. ஊக்கத்தொகைன்ற பேர்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இது பிரெயின் வாஷ் தான். எப்படி நேரடியாக கொடுத்தாதான் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கல்ல. அதுவும் அட்வான்ஸா போடுறீங்களே, இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே அட்வான்ஸா இது மாதிரி பண்ணது இல்லையே. இது என்ன புதுசா இருக்கு? வெயில் காலம் போன வருஷம் வரலையா வெயில் காலம்? இந்த வருஷம் தான் வந்ததுதா? போன வருஷம் வந்ததுல அப்ப கொடுக்க வேண்டியது. அவங்க அப்பா வீட்டு காசா? அது மொத்தம் உங்க பணம் எங்க பணம்? ஆமா, எங்க பணம் தான். நல்லா இருக்கு கதை. வாங்குற வரையும் வாங்கிட்டு யாருக்கு தோணுதோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இந்த 5000 வேலை செய்யாதா? அதெல்லாம் வேலை செய்யாதுங்க. ஏங்க இப்ப செய்யறது நினைக்கிறத பேசுவாங்களா, இல்ல ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நினைப்பாங்க. மக்களுக்கு மறதியும் கொஞ்சம் அதிகம்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. மக்கள் எல்லாத்தையுமே எல்லாம் மறந்துட மாட்டாங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. என்னென்ன சமயத்துல என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஒரு அக்கறையா எடுத்துக்கூடாது இதை? எது? இந்த 5000 கொடுக்கறதெல்லாம் எனக்கு அக்கறையா தோணலையே. இன்னும் ஒரு திமுக வருதுன்னு உங்களுக்கே தோணலன்றீங்க. இப்போ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 மாதம் சேர்த்து கூடுதலாக ஒரு 2 மாதம் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 மொத்தமாக போட்டாங்க. தேர்தல் வர்றதுனால, அதாவது தேர்தல் வருது, இந்த பணத்தை நிறுத்தி வச்சுருவாங்க தேர்தல் காரணம் காட்டி. அதனால் என் மக்கள் மீது கொண்ட அக்கறையினால நான் இப்பயே போட்டுடுறேன் அப்படின்னு போட்டார். இப்போ அவர் போட்டிருக்கிறத உண்மையாலே அக்கறையாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? அக்கறைலாம் கிடையாது. நம்ம காசை வாங்கி நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதானே? ஏன் அக்கறை இல்லை? என்ன அக்கறை சொல்லுங்களா பார்ப்போம். பெண்கள் மீதான அக்கறை. சரி, பெண்கள் இல்லையே. இந்த பெண்கள் உரிமை தொகைன்னு மொத்தமாக ஒரு 5000 போட்டிருக்காங்கல்ல, அது பெண்கள் மீதான அக்கறையா இல்லை வேற ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் இல்லாம அவங்க போட மாட்டாங்க, காரணத்தோட தான் போட்டிருக்கிறாங்க. காரணம் இல்லாம அவங்க போட மாட்டாங்க, காரணத்தோட தான் போட்டிருக்காங்க. என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஊக்கத்தொகைன்ற பேர்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? ஒரு அக்கறையின் பேரில் கொடுத்துருக்கேன், கோடை காலம்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற உண்மை யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த 5000 கொடுத்ததால பெண்கள்லாம் இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவு செலுத்துவீங்களா வர தேர்தலில்? மேபி இருக்கலாம், போடுவீங்க. போடலாம், இல்ல போடாமே இருக்கலாம். அது அந்த நேரத்துக்கு எங்களோட மைண்டை பொறுத்து. நன்றி. தேங்க்ஸ். அக்கறைன்றதுலாம் ஒன்றும் தெரியலையே. இப்போ இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் எப்படி வந்தது அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷன் வருது, அதனால வேணா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த வெயில் காலம்லாம் வருது, அதனால கொடுக்குறேன். வெயில் காலம் நிறைய வந்துச்சு, இதோட நிறையலாம் வெயில் அடிச்சுது. அப்போல்லாம் எதுவுமே பண்ணலையே. இப்போ மட்டும் புதுசாக என்ன, அதுவும் அட்வான்ஸாக போடுறீங்களே, இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே அட்வான்ஸாக அது மாதிரி பண்ணது இல்லையே. இது என்ன புதுசாக இருக்கு? இல்லை, மதிப்பெண் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 100 மதிப்பெண்ணுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் இந்த ஆட்சிக்குன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 100க்கு 10 கூட வராதுங்க. 10 கூட வராதா? ஏன்க்கா அப்படி என்ன மோசமா இருக்கு ஆட்சி? என்ன சரியில்லை நடந்திருக்கு ஆட்சியில்? என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றி விட்டீங்க, அதுக்கப்புறமா இப்போ குறைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சது, அதாவது இந்த பணக்காரங்க எல்லாரையும் என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் நாங்கள் என்ன சம்பாதிச்சோம்? எங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு மூட்டை அரிசி என்ன விலை விற்கிதுன்னு தெரியுங்களா? 1000, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, எல்லாத்தையுமே விலை அதிகமாக ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் என்ன நடுத்தர மக்களுக்கு 1000 ரூபாய் வச்சு எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? வேலை வாய்ப்பு என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? நீங்கள் படித்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இருக்கிற எல்லா டெபாசிட்டியும் வந்து இது பண்ணி விட்டீங்க. அப்புறம் எப்படிங்க பண்ணுறோன்னா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? தமிழக மக்கள் என்ன அப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஆட்சி நடத்துறேன்னு சொல்கிறாரு. அது நான் கூட தான் சொல்லுவேன், எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அது பேரெல்லாம் அப்பாவை ஏற்றுக்கிறீங்களா அவரை? ஏன் அப்படி சொல்கிறீங்க? வேண்டாங்க. சரிக்கா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு? இல்லை எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே இந்த தேர்தலில் இந்த 5000 வேலை செய்யுமா? பெண்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்களா? அதெல்லாம் சும்மாங்க. வாங்குற வரையும் வாங்கிட்டு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த 5000 வேலை செய்யாதா? அதெல்லாம் வேலை செய்யாதுங்க. ஏங்க இப்போ செய்யறது நினைக்கிறத பேசுவாங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத நினைப்பாங்க. மக்களுக்கு மறதியும் கொஞ்சம் அதிகம்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. மக்கள் எல்லாத்தையுமே எல்லாம் மறந்துட மாட்டாங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. என்னென்ன சமயத்தில் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் ப்ளஸ் கூடுதலாக சிறப்பு தொகையாக ஒரு 2 மாதம்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து நான் போடுறேன். கோடை காலத்தில் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையை மொத்தமாக ஒரு 5000 போட்டிருக்காங்க. இது உண்மையாலுமே பெண்கள் மீதான அக்கறையாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அக்கறையாலாம் பார்க்கல. இது வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக தான் பார்க்குறோம். தேர்தல் யுக்தி? கண்டிப்பாக அப்படி சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் கோடை விடுமுறை வரல. இவ்வளோ கோடை லாஸ்ட் மே மந்த் வந்தது இல்லையா? அப்போலாம் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக தேர்தலை முன்னிட்டு தான் கொடுக்குறாங்க. இது எல்லாம் நிதி இல்லாமல் போயிருக்கலாம். இப்போயும் அதே சேம் இதில் தான் இருக்காங்க. நம்ம நிதி கடனில் தான் இருக்கோம். மாநில அரசை பொறுத்தவரையும் நம்ம இப்போ நம்ம கடனில் தான் இருக்கோம் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதனால் இது கண்டிப்பாக வந்து தேர்தலை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் கொடுத்து. ஆமாம், கண்டிப்பாக.
இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருப்பாங்களோ ஒருவேளை? இல்லை, மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த இது கூட இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்துட்டு எங்களோட வரி பணம் தான். வரி பணம் தான். மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 5000 கொடுத்துருக்காங்கல்ல, பெண்கள் மீதான அக்கறையா இல்லை வேற ஏதாச்சும் காரணம் இருக்குதா பார்க்குறீங்களா? அரசியல் காரணம் தான், வேற என்ன? என்ன அரசியல் காரணம்? பெருசா ஒன்றும் அக்கறைன்றது எல்லாம் சொல்ல முடியாது. போன வருஷம் வர வேண்டியதானே இந்த அக்கறை. அதான் 1000 கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறாங்க. இந்த வெயில் காலம்ன்றதுக்கு வெயில் காலம் போன வருஷம் வரலையா? வெயில் காலம் இந்த வருஷம் தான் வந்ததுதா? போன வருஷமா வந்ததுல அப்போ கொடுக்க வேண்டியது தானே? ஆமாம், பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறாங்க, இன்னும் பல நலத்திட்டங்கள்லாம் எல்லாம் அதுதான். இப்போ விலைவாசி ஏறி போச்சே. போன மாதம் 210 ரூபாய் வாங்க, 220 ரூபாய் 30 ரூபாய் வாங்கின மிளகாய் இன்னைக்கு 300 ரூபாய். என்ன பண்ணுறது? இப்படி ஏற்றி இப்படி இருக்கிறாங்க. பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். ஓ, அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. தான் நான் அப்படியா? டிஎம்கே ஆள் தான் நான். இருந்தாலும் அப்படிதான் தோணுது எங்களுக்கு. ஓட்டு போடுறதுக்கோசம் இது கொடுக்குற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே தெரியுது இல்லை, எல்லாருமே அதான சொல்றாங்க. எல்லாருமே சொல்றது தானப்பா அது. புரியுது, எல்லாருக்குமே புரியுது, புரியாமலாம் கிடையாது எல்லாருக்கும். ஏன் நம்ம ஒரு அக்கறையா எடுத்துக்கூடாது இதை? எதை? இந்த 5000 கொடுக்கறதெல்லாம் எனக்கு அக்கறையே தோணலையே. இன்னும் ஒரு திமுக வருதுன்னு உங்களுக்கே தோணலன்றீங்க. இந்த வருஷம் செய்யணும்லப்பா. 5வது வருஷம் ஆட்சி முடியும் போது தானே இந்த அக்கறை வந்து. இது புரியுது. போன வருஷம் செஞ்சாங்களா இது? 5000 போட்டாங்களா? இல்லை இல்லை இல்லை, இந்த வருஷம் முடிய போகுதுன்னு தான் போட்டாங்க. பொங்கலுக்கெல்லாம் காசு தராரு. எல்லாம் எங்க பணம் அவ்வளோதான் முடிச்சு வச்சு. நாங்கள் வரி கட்டுற பணத்தை நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம், அவ்வளோதான் முடிச்சு வச்சு. ஒரு அரசு அவங்க பணத்தை கொடுக்குது, அதை போய் உங்க பணம்ன்றீங்க. நீ என்னத்தை போட்டு மாட்டி விட்டு தெரியல. இல்லை, அவர் சம்பாரிச்சு அவர் சொத்துல இருந்து கொடுக்கல இல்லப்பா, வர பணத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான் விஷயம். அடுத்து சம்பாதிக்க போறன்ற ஒரு இதுல தானே கொடுக்குறாங்க. நீ வேற என் வாயை பிடிக்காத. அவர் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. இவ்வளோ நாள் அக்கா இல்லையா? போன வருஷம்லாம் வெயில் அடிக்கலையா? அதுக்கு முந்தின வருஷம்லாம் வெயில் அடிக்கலையா? சரிம்மா, இப்போ எலெக்ஷனுக்குன்றீங்கல்ல, ஆனால் இப்போ அவர் இலவச பேருந்தெல்லாம் விடுறாரு, பெண்களுக்காக இவ்வளோ பாடுபடுறாரு, அவரை போய். அது நான் கேட்குறேன், யாரோட காசு இது? யார் காசு? யாரோட காசு? அரசோட காசு. கவர்மெண்ட் யாரை வச்சு போகுது? இப்போ நம்ம கட்டுற வரி பணத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்க கதை. ஸ்டாலின் அவர் தராரு. அப்புறம் சும்மா கூட்டுவோம். வேற ஏதாவது கேட்டுட்டா? புரியல. வேற ஏதாவது கேட்கட்டா? கேளுங்க. அவங்க அப்பா வீட்டு காசா? இல்லை, அவர் பேரை தானே கொடுக்குறாங்க, கலைஞர் உரிமை தொகை. இதுதான் ஏன் கொடுக்குறாங்க நான் கேட்குறேன். அரசு உதவி தொகைன்னு சொல்லுங்க, தமிழ்நாடு அரசு உதவி தொகைன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். இவர் கொடுக்குறதுனால அப்படின்னு கிடையாதுல்ல. நம்ம கட்டுற வரி பணத்தை வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் அவரோட பேர் கொடுக்குறாங்க, அவங்க அப்பா பேர் கொடுக்குறாங்க. என்ன கதை? போடக்கூடாது தான். அரசு உதவி தொகைன்னு சொல்லுங்க, அது சரிதானே. அது மொத்தம் உங்க பணம், எங்க பணம். ஆமா, எங்க பணம் தான். நல்லா இருக்கு கதை. எலெக்ஷன் எதை வச்சு எலெக்ஷன்? எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்றது தான். அதுக்கு தனியா ஓட்டுக்குன்னு கொடுக்க போறாங்க. இது பிரெயின் வாஷ் தான். எப்படி நேரடியாக கொடுத்தா தான் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கல்ல, அதனால இப்படி எடுக்கிறாங்க. அதனால மறைமுகமா. ஆமா, பெண்களுக்காக எவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க, அதெல்லாம் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்குது, கிடைக்காதவங்க என்ன பண்றது? ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்றதுனால அப்படி சொல்றீங்களா? எனக்கு வேணவே வேணாம் அந்த காசு. வேணாம். ஏன் வேணாம்? அதுக்கு இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்குறதுக்கு எனக்கு வேணும். எப்படி வாங்குறாங்க? விலைவாசி ஏற்றுறாங்க. வேணாம். சரி, நன்றி. பெண்கள் மீது அக்கறையெல்லாம் கிடையாது. இப்போ எலெக்ஷனுக்காக 5 மாதம் சேர்த்து ஒன்றா போடுறாங்க. அதனால பெண்கள்லாம் இந்த கோடை காலத்தில் சிரமப்படுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கவர்மெண்ட் அவ்வளோ அக்கறை கிடையாது. வருஷம் தானே கோடை காலம் வருது. போன வருஷம் கூட தானே. இப்போ தேர்தல் வர்றதுனால நிறுத்தி வச்சிருவாங்க. இல்லை நிறுத்தி வச்சிருவாங்க. 5000 போடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, இப்போ தேர்தல் வர்றதுனால நிறுத்தி வச்சிருவாங்க. அதனால என் மக்கள் மீது அக்கறை கொண்டு நான் போடுறேன். ஓட்டு உழுகாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க. ஆமாம், அரசியலுக்காக தான் பண்ணுறாங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன காரணம்? இதுதான் உண்மை. வருஷம் இல்லாமல் இப்போ என்னங்க, யாரும் மக்கள் மீது அப்படி ஒன்றும் அக்கறை யாரும் படுற மாதிரி தெரியலங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். உழைச்சாதான் தமிழ்நாட்டில் வாழ முடியும். சும்மா உட்காந்து எவனும் பண்ணாத பண்ணுறாரு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஓட்டுக்காக பண்ணுறாங்க. அதுதாங்க உண்மை. நாட்டுக்காக இல்லையா? கிடையவே கிடையாது. அவர் ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு. ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? இல்லைம்மா, ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ மேம்போக்காக சொல்லிடக்கூடாது இல்லை? ஆமாங்க, இதுமாரிலாம் கொடுத்தா மக்களுக்கு ரீச் ஆகுது. மக்கள் வந்து கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் படிப்பறிவுள்ள மக்கள்லாம் உடனே ஓட்டு போடுவாங்க. ஐயோ காசு தராருன்னு. அதுதான், அவ்வளோதான். ஓட்டு ஃபுல்லாக விழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பணம் கொடுக்கறது எல்லா விஷயமும். மற்றபடி வேற பொங்கலுக்கு வந்து போன வருஷம் அதுக்கு 3 வருஷம்லாம் கொடுத்தாங்களா? இல்லையா, இப்போ தானே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம்ன்றீங்களாம்மா, பெண்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்களை கொடுக்குறாரு, இலவச பேருந்து எல்லாமே அதுக்காக தாங்க.
அடுத்து மகனை உட்கார வைக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து மகனை உட்கார வைக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அதாங்க அதுக்குதானா? ஆமாம்.